எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே என்னங்க அப்பா என்னம்மா? எனக்கு சம்மதம்பா. மடி, நல்லா யோசிச்சுதானம்மா சொல்றேன். அடடா, என்னங்க நீங்க சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு? அதான் சொல்லிட்டால என் தங்கம், நான் பெத்த பொண்ணாச்சே, புரிஞ்சுக்காம இருப்பாளா? எவ்வளவு நல்ல சம்பந்தம்னு இவளுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னங்க உடனே போன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு விஷயத்த சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். இப்ப சந்தோஷமாப்பா? ஆனா அதுக்குள்ள அம்மா தான் அக்காவை 2 நாளா அழ வச்சுட்டே இருந்தாங்க. அவ அம்மாடா, அப்படித்தான் இருப்பா. அக்கா சமத்து. ஹலோ, ஹலோ அக்கா, நான் கோதாவரி பேசுறேன். சொல்லு கோதாவரி, என்ன விசேஷம்? கோதாவரி, என்ன போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? ஏய், என்னாச்சு? எதுக்காக அழற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதே எதுக்கு அழுதுகிட்டே சொல்ற? என்னமோ தெரியலக்கா, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லும் போது என்னையும் அறியாம நான் அழுதுட்டேன். இந்த பாரு, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலக்கா. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லணும். அப்படியே ஒரு நல்ல நாளா பாத்துற வேண்டியதானே? அவர் பாத்துட்டு இருக்காரு. நான் நல்ல நாள் பாத்துட்டு உடனே உனக்கு கால் பண்றேன்க்கா. வச்சிடுறேன். சரிம்மா. இனிமே எனக்கும் சுந்தருக்கும் நடுவுல எந்த தொந்தரவும் இல்ல. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன சொல்லு. என்னவோ ஆர்வமா சொல்ல வந்தா அமைதியாயிட்ட, என்ன விஷயம்? உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஐஸ்வர்யா, அம்மா ஐஸ்வர்யா, இங்க வாடா. ஆ ஐஸ்வர்யா, என்னம்மா?
உன் சித்தி ஃபோன் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னா. என்னம்மா மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஏய், எப்படி கரெக்டா சொல்ற? இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்ப பாரு அடுத்தவங்க வீட்டு விசேஷத்தை பத்தியே பேசிக்கிட்டு இரு. நம்ம வீட்லயும் விசேஷம் நடக்கணும்னு யோசிக்கவே மாட்டியா? இப்பதானங்க நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அது நம்ம பையனுக்கு. வீட்ல பொண்ணு ஒருத்தி இருக்கால்ல, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறியா? இல்ல அத பத்தி எப்பயாவது என்கிட்ட பேசியிருக்கியா? என்னங்க எப்படிங்க யோசிக்காம இருப்பேன்? அதுக்குன்னு ஒரு சமயம் வரணும்ல. நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன சமயம் பார்க்க வேண்டியிருக்கு? எப்ப பாரு உன் தங்கச்சி பொண்ணுங்க அவங்க வீட்டு விசேஷம், அது மட்டும்தான் உன் நினைப்புல இருக்கு. உனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்ற நினைப்பே இல்லையே. ஏங்க இப்ப இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பெத்த பொண்ணை பத்தி நினைப்பு இல்லாம நான் இருப்பேனா? சரி, என்ன சொல்றீங்கல்ல, இத பத்தி நீங்க பேசியிருக்க வேண்டியதானே? அப்படின்னா உங்களுக்கும் அந்த நினைப்பு இல்லையா? இப்ப அந்த பேச்சு வந்துருச்சுல்ல, இப்பவே அதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அம்மாடி இங்க வாடா. உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? பெரிய பிசினஸ் மேனா வேணுமா, இல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? 1 minute. You are most welcome. அப்பா எனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆனா அத பத்தி இப்ப எதுவும் என்னால பேச முடியாதுப்பா. சில விஷயங்களை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நானே தைரியமா உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்ப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகேம்மா, உனக்காக அப்பா எது வேணாலும் செய்வேன். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். என்னங்க அவ ஏதோ சொல்றா, நீங்க என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பார் சுஜாதா, அவ கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் நல்லது. நீ தேவையில்லாம ஏதாவது போட்டு குழப்பிக்காத. என்னக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இப்படிலாம் நீ வரமாட்டியே. இல்ல, சும்மாதான். உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே எனக்கு ஓகேன்னு. அது நீயா சொன்ன மாதிரி இல்லக்கா, கம்பல் பண்ணி சொல்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் வாயால சம்மதம் சொன்னியே தவிர உன் மனசுல இருந்து நீ சொன்ன மாதிரியே தெரியல. அம்மா அப்பாக்காக ஓகே சொல்லிட்டியா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுக்கா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சக்தி, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். ஆமா, நீ ஏன் முதல்ல யோசிக்கணும்னு சொன்ன? அப்புறம் என்ன யோசிச்சுட்டு ஓகே சொன்ன? இல்ல, திடீர்னு கல்யாணம் ஆனதும் உங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகணுமேங்கிற பயத்துல தான் அப்படி சொன்னேன். ஆனா நான் முடியாதுன்னு சொன்னா எல்லாரும் மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சது. என்னை பத்தி மட்டும் நான் யோசிக்க கூடாதுல்ல. எனக்கு அப்புறம் நீ இருக்க, அனு துர்கா இருக்காங்க, எல்லாரும் பத்தியும் யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிச்சுதான் ஓகே சொன்னேன். அதுக்கா நீ அவ்வளோ யோசிச்ச? ஏங்கா, அப்படி யோசிச்சா அதுக்கப்புறம் காலம் பூரா நம்ம வீட்லயே தான் இருக்கணும். செம்ம காமெடி போ. நான் கூட ஒருவேளை உனக்கு மாப்பிள்ள தான் பிடிக்காம போயிடுச்சோன்னு நினைச்சேன். உனக்கு கௌதம பிடிச்சிருக்குல்ல? சொல்லுக்கா. பிடிச்சிருக்கு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுக்கா. சூப்பர்க்கா, உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. கௌதம் நல்ல கேரக்டர்க்கா. அவரை கட்டிக்கிட்ட நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, அதுக்கு நான் கேரண்டி. அவருதான் உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா?
அதுக்கப்புறம் நீ யோசிக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா வீட்டுக்கு போலாம். இல்ல நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னக்கா எதிர்கால கனவா? கேரி ஆன் கேரி ஆன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். தேங்க்யூ சார், பை பை. ஏய் அனு, சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குடி, சீக்கிரம் வா. ஏய் என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்றேன் வா. அப்பா அப்பா. என்னம்மா? அம்மா அம்மா. என்னம்மா சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அம்மா கூப்பிடுங்க. ஏன் நீயே கூப்பிடு. நான் கூப்பிட்டா வர மாட்டாங்கப்பா, நீங்க கூப்பிடுங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. இது வேறயா? கோதாவரி. என்னங்க? பாத்தீங்களா நான் சொன்னேன்ல. என்னடி? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன? இருங்க சொல்றேன். அக்கா நீ எங்க அங்க நிக்கிற, இங்க வா. ஏய் ஏய் ரொம்ப ஆட்டம் போடாத, முதல்ல என்ன விஷயம் சொல்லு. ஆட்டம் போடுறேனா? சொல்லுமா. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. இந்த கடவுள் இருக்காரே, கஷ்டத்தை கொடுத்தா மனுஷங்களால தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தாலும் இப்படிதான் திக்கு முக்காடி போற அளவுக்கு மொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துருவாரு. மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் அக்கா தாமா. அக்கா இருந்த விரதமும் வேண்டுதலும் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாக்கா, நமக்கு என்ன வேணாலும் அக்கா கிட்ட சொன்னா போதும். அக்கா வேண்டிக்கிட்டா சாமி உடனே சாங்ஷன் பண்ணிடுவாரு. அக்காவோட வேண்டுதலுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. ஆமா, எனக்கு தான் இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உனக்கு என்னடி வருத்தம்? ஆமா, நான் நெக்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபைனல் இயர் போறேன். நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும். ஆனா அதுக்கு எனக்காக வேண்டிக்க அக்கா இருக்காதே. அதுக்குள்ள கல்யாணம் ஆகி போயிடும்ல. பாத்தியாம்மா? அக்கா நீ கல்யாணம் ஆகி போயிட்டாலும் எனக்காக வேண்டிப்பியா? நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்காக வேண்டறத நான் எப்பவும் விட மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் எப்பவும் உங்க நினைப்புல தான் இருப்பேன். உங்களெல்லாம் மறந்துட்டு என்னால எப்பவும் இருக்க முடியாது. இவ்ளோ ஒத்துமையான பிள்ளைங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எல்லாத்துக்கும் காரணம் மீனாட்சி தான். என்னை விட உங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டது அவதான். கண்டிப்பாமா, நீ சொன்னது 10% கரெக்ட். சரி சரி, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் ஆபீஸ் போய் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணணும். சரி நான் வரேன். ஏய் இருடி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. சாப்பிடாம போவேன், நீ எடுத்து வைமா, நான் வரேன். உன் அண்ணன் உனக்கு வேலை கொடுத்துட்டு என்ன கஷ்டப்பட போறானோ. அம்மா சரிடி, போய் ரெடி ஆகு. ஏ அனு, இதை வச்சுக்கோ. அப்பா என்னம்மா? பேப்பர்ல அப்படி என்னப்பா படிச்சிட்டு இருக்கீங்க? நாட்டு நடப்ப படிச்சிட்டு இருக்கேம்மா. சார். யாரு? சார், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்டா? என்ன விஷயம்? சார், ஃபோன் வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? அதை பார்க்க தான் வந்திருக்கேன் சார். இல்லையே. நான் தாங்க வர சொன்னேன். போன் வந்துட்டே இருக்கு, சரி. எடுத்தா பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சரி, இப்போ பாத்துறேன் மேடம். ஃபோன் எங்க இருக்கு? இதோ. மேடம், ஃபோன்ல எதுவும் ஃபால்ட் இல்ல. டிபி பாக்ஸ் எங்க இருக்கு? அது என்ன பாக்ஸ்? எங்கெங்க இருக்கு? பின்னாடி இருக்குப்பா. பின்னாடி இருக்கான், போங்க. நான் அதை செக் பண்ணிட்டு வரேன். தம்பி எப்படியாவது சரி பண்ணிடுங்க தம்பி. கண்டிப்பா பண்ணிடுறேன் மேடம். போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. அவன் எதையாவது மாத்தி கீத்தி கொடுத்து மொத்தமா எடுத்துட போறான். போய் பாருங்களேன். அட வந்துருவான், நீ ஏன் அவசரப்படுற? சார், ஃபோன் லைன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணுவீங்க.
கோதாவரி போய் எடுத்து பேசு, நல்லா கேக்குதா பாரு. ஹலோ, ஹலோ, நல்லா கேக்குதா? ரொம்ப நல்லா கேக்குதுங்க. இப்படி பேசினா நல்லா தான் கேட்கும். இப்ப பாரு. ஹலோ, நல்லா கேக்குதுங்க. கோதாவரி ம்? இது அந்த தம்பிட்டு கொடு. இந்த சின்ன விலைக்கு 50 ரூபாயா? கொடு. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ் மேடம். வரேன் சார். பாப்பா. போன் எடுமா. அப்பா நீங்க போய் எடுங்கப்பா. அப்பா போன் எடுக்காதீங்க. நான் தான்ப்பா செக் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன். நல்ல பொண்ணுமா நீ. கங்க்ராட்ஸ். இன்னில இருந்து எங்க ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் நீதான். தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீ உன்னோட டேலண்ட்ல இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்க. எவ்ளோ டேலண்ட் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கணும்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உன்னாலதான். அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். மேடம் வெறும் தேங்க்ஸோட முடிச்சிடுவீங்க போல இருக்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடையாதா? யார் சொன்னா? எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெயிட் மேடம், ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா ஸ்வீட் சாப்பிடலாம். சார் அக்ரிமெண்ட் ரெடி சார். சார் இவங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் இவங்க இங்க ஜாயின் பண்ண போறாங்களா? ஆமா, அதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்ல சார், சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன் சார். சக்தி, நீ படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. நான் இந்த பேப்பர்ஸ்ல நம்புறவே இல்லைன்னு, மனுஷங்களை நம்புறவ. அது ரொம்ப தப்பு சக்தி. எந்த அக்ரிமெண்ட்னாலும் கொடுத்தது யாரா இருந்தாலும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். அதுதான் பர்சனலா உனக்கு நல்லது, ப்ரொஃபஷனலா உன் போஸ்டிங்க்கு நல்லது. அப்போ ஓகே, சரிண்ணா. அவசரம் கிடையாது, பொறுமையா நிதானமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. சரி, ஓகே. உட்காரு. எனக்கு ஓகேண்ணா. டவுட் ஏதாவது இருக்கா? எல்லாமே கிளியரா இருக்கு. அப்ப சைன் பண்ணு. இந்தம்மா உன்னோட அக்ரிமெண்ட் காப்பி. தேங்க்ஸ்ண்ணா. அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு, அப்புறம் ஸ்வீட் சாப்பிட வேண்டியதான். ஸ்வீட்டை எடு, கொண்டாடு. என்ன நடக்குதுங்க? என்ன நம்ம ஆபீஸ் கேண்டீன் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? இல்ல சிவா, இனிமே நம்ம கேண்டீன் கான்ட்ராக்ட யார்கிட்ட கொடுக்கணும்ன்ற டிசைடிங் அத்தாரிட்டி சக்தி தான். என்னது டிசைடிங் அத்தாரிட்டியா? இன்னில இருந்து சக்தி தான் நம்ம ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட். எதை வச்சு அந்த போஸ்டிங் இந்த பொண்ணு கொடுத்தீங்க? அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூ வச்சதுல சக்தி தான் செலக்ட் ஆயிருக்கா. கார்த்திக், கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. என்ன உன் தங்கச்சின்னு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ, லட்டு பூச்சு. என்ன பேசுறீங்க சிவா? ப்ரொஃபஷன்ல பார்ஷாலிட்டி பார்க்குற ஆளு நான் கிடையாது. வேணும்னா இன்டர்வியூக்கு வந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஓகே கார்த்திக், பட் இவங்க இங்க ஒர்க் பண்றதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இமிடியேட்டா வெளில அனுப்புங்க. ஹலோ, நீங்க நினைச்ச உடனே என்ன வெளில அனுப்புறதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது. லீகலா நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி. அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அவ்வளவு ஈஸியாலாம் என்ன வெளில அனுப்ப முடியாது. நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி உன்னை வெளில அனுப்புவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? கோர்ட்டுக்கு போவேன். மீடியா முன்னாடி நியாயம் கேட்பேன். சிவா, இன்னும் கம்பெனி லான்ச் பண்ணல, அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பிரச்சனையே நீங்க தாங்க.
உங்க தங்கச்சி நம்ம கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல? உங்களுக்கு சக்திக்கு ஆவாதுன்னு நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தீங்களா? அது எப்படி எனக்கு முன்னாடியே தெரியும்? பொண்ணுங்க விஷயம் என்கிட்ட எதுவுமே வரக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லாம் நீங்களே பாத்துக்கங்கன்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? ஓ, உனக்கு தான் தெரியல, நீ அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பாஸ் உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன் பாஸ். இந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்தப்ப சொல்ல வந்தேன் பாஸ். நீங்க தான் பொண்ணுன்னு சொன்னோடனே என்ன திட்டி அனுப்பிச்சிங்க பாஸ். யோ, நான் அப்படித்தான் ஏன் சொல்லுவேன், நீ தான் ஏன் சொல்லணும்? கெட் லாஸ்ட். உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனையா? இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? கிட்டத்தட்ட அப்படிதானே. நான் டீடைலா லஞ்ச் டைம்ல சொல்றேன். சரி, நீ போய் முதல்ல உன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு. எதுக்கும் அடிக்கடி சிவா கண்ணில் படாம இரு. அண்ணா என்ன ஆ? ஸ்வீட் எடுத்துக்கோ அண்ணா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு.